Hello friends, welcome to Flavories and Delicacies. இன்னைக்கு நாம செய்ய போறது தால் தட்கான நார்த் இந்தியன் டிஷ்ங்க. அது சப்பாத்தி ஜீரா ரைஸ்க்கெல்லாம் சூட் ஆகுற ஒரு டிஷ் தாங்க. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். தால் தட்கா அப்படிங்கிறது தோரம்பருப்பு ஓட காம்பினேஷன்ல மசூர் தாலோ பாசி பருப்பெல்லாம் போட்டு கூட செய்யலாங்க. இப்படியும் பண்ணலாம். வெறும் தோரம்பருப்பு மட்டும் போட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் தோரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சா சட்னி அது வெந்துடும், அதனால ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த தோரம்பருப்பை முதல்ல நம்ம குக்கரில் போட்டுடலாங்க. குக்கரில் போட்டு ஒரு 4 விசிலுங்க கொடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதே கப்பில் அந்த பருப்பான அந்த கப்லேயே ஒரு 3 கப்பு தண்ணிங்க. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போவே மஞ்சள் போட்டுடலாங்க. மஞ்சள் பொடி ஒரு ½ டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு கூட இப்போவே போட்டுடலாம். வேணா அப்புறம் பத்திர எண்ணெய் மறுபடியும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது சட்டுன்னு வெந்துருங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த குக்கரை மூடி வச்சிடலாங்க. இதுக்கு ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நாம் மற்ற வேலை செஞ்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இதை தவிர இதுக்கு ஒரு 4 விசில் போட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா பொருட்களும் தேவை. மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் தேவைங்க. இது ஒரு வெங்காயம் சன்னமாக நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா, அதுவுமே கீறி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா தான், நடுவால் 4 பாகமாக கீறி வச்சுருக்கேன். இது ஒரு 7-8 பூண்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் தான் தேவைங்க. கொஞ்சம் இது தாளிக்கிறதுக்கு நெய், ஜீரகம் அதெல்லாம் வேணுங்க. அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் வரட்டுங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்தாச்சுங்க. இது ஒரு 4 விசில் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா குழைய வெந்தாச்சு. இனி இப்போ நாம் அடுப்பில் கடாய் வச்சிடலாங்க. வச்சு ஃபஸ்ட்டு இது நெய் தான் நல்லாயிருக்குங்க. வேணா இல்லைனா நெய் பாதி எண்ணெய் பாதியாக கூட போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இனி இதுக்கு ஜீரா ஃபஸ்ட்டு போட்டுடலாங்க. ஜீரா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஜீரா போடலாம். ஜீரா போட்டு இந்த பூண்டு நல்லா போட்டுடலாங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பூண்டு இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருந்தேன். இப்போ 2 பச்சை மிளகா, வெங்காயம் 1 சன்னமாக நறுக்கினது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டுங்க. தேவையான உப்பு முதல்ல போட்டுக்கலாங்க. முன்னாடியே அதில் போட்டு பருப்பில் கொஞ்சம் உப்பு, இப்போ இந்த காய்க்கான உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாலாம் வர வேண்டியதில்லை. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம அதில் போட்டிருக்கோம். இதையும் கொஞ்சம் போட்டோம்னா வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். போட்டுக்கலாங்க. இது சப்பாத்திக்கும் ஜீரா ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே
ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. அதே மாதிரி புலாவ், கீ ரைஸ் அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே தக்காளி, ஒரு தக்காளி நல்லா சன்னமாக நறுக்கி போட்டுடலாங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கிட்டுங்க. மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மிளகா கீரி போட்டிருக்கோம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், இந்த ஸ்பூனில் டீஸ்பூன் தான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி அதுவும் போட்டுக்கலாங்க. அப்புறம் மல்லிப்பொடி, இது ஒரு 1/2 டீஸ்பூன் தான் வருங்க. மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். போடுங்க வதக்கியாச்சு, நல்லா வதங்கியாச்சுங்க. இனி நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால நம்ம வந்து இதில் வந்து ஒரு கப் தண்ணி அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து லூஸாக இருக்கணுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. ஒரு 2 கருவேப்பிலை போட்டு ரொம்ப ஒன்றும் கொதிக்க வச்சு வற்ற வைக்க வேண்டாங்க. இப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்புறம் இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு கரெக்டான இருக்குமான்னு பார்க்கலாங்க. கரெக்டாக தான் இருக்குங்க. வந்து நம்ம இதோட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நல்லா சூப்பரான தால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சப்பாத்தியோடையும் கீ ரைஸோடையும் சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு தெரியும். பிடிச்சதுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.